அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராணிப்பேட்டை ராஜநிலை ஜோதிடர் ரஞ்சித்குமார். நம்ம இன்னைக்கு ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுக்கலை ஜோதிட முறைப்படி நம்ம இன்னைக்கு 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முற்றிலும் சிறப்பான ஒரு கணிதம். துல்லியமான ஒரு ராசி பலன் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு சொல்ல போகிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைய பஞ்சாங்கம், இன்றைய கோச்சார பஞ்சாங்கம் பார்த்தீங்கன்னா குரோதி நாம வருடம் ஆடி மாதம் 18ஆம் தேதி. சதுர்த்தசி திதி பிற்பகல் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 1:42 மேலே பூச நட்சத்திரம். அது வரைக்கும் என்னன்னா புனர்பூச நட்சத்திரம். வஜ்ரநாம யோகம் சகுடிகரணம் சனிக்கிழமை, இந்த நாள் சனிக்கிழமை. மேஷராசி நண்பர்களுக்கு, மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீடு கட்டக்கூடிய யோகங்கள் ஏதாவது அவங்களுக்கு மனசில் தோணும். தொழில் விருத்தி செய்யறதுக்கு உண்டான அமைப்பு இன்றைக்கி ஏதாவது அவங்க முயற்சி பண்ணுவாங்க. சகல வகையிலும் காரியம் ஜெயமாகக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைக்கி உண்டு. ஆதாரமான சொத்துக்கள் சேரும். தொழிலுக்கு தாயின் உதவி தேவைப்படும். இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு இந்த மேஷராசிக்காரங்க இவங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு மூலியமாக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம், இந்த இடம் விற்பனை பண்ணுறது வாங்கிறது, இது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இறங்கினாங்க அப்படின்னா முழுமையான தீர்வு பலன் இன்னைக்கு கை மேலே கிடைக்கும். நண்பர்களே, ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தெய்வ கடாட்சமான நாள். அவங்க பார்த்தீங்கன்னா தொழில் விருத்தி வெகு சுகம் அவங்களுக்கு தேடி வரும். எதிரிகள் கூட நன்மை நடக்கும். இளைய சகோதரர், அதாவது உடன்பிறப்பு, அவங்களுக்கு மட்டுமே இது ஒரு சில விதமான மன சங்கடங்கள் ஏற்படும். அதனால இளைய சகோதரருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை மூலியமாக அன்பும் ஆதரவும் கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு அவர்களுடைய முயற்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கஞ்சகுணம் காரிய சாதனை அப்படின்றத இன்றைக்கு பார்க்கலாம். பலருடன் பகை ஏற்படும். அப்படி பகை ஏற்பட்டால் மட்டுமே இன்றைக்கு அவங்களுக்கு நன்மை நடக்கும். நேர்மைக்கு யோகம் இருக்காது. இவங்க இன்னைக்கு சில விஷயங்களை தந்திரமாக தான் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். இவங்களுக்கு ஏற்பட்ட அவமானம், துன்பம், விபத்து இதை பற்றி பேசவே கூடாது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன், எனக்கு இந்த மாதிரிலாம் தோணுது, இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு யாருக்கிட்டையுமே சொல்லவே கூடாது. அப்பா மூலியமாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அப்பா மூலியமாக நல்ல லாபமும் மேன்மையும் இன்னைக்கு கிடைக்கும், எதிர்பார்க்கலாம். கடகராசி நண்பர்களுக்கு காசு பணத்தில் அதிகமான செலவுகள் இன்றைய தினம் இருக்கும். தொழில் விருத்தி இருக்காது. உங்கள் வாழ்க்கை துணைவிக்கு அன்பும் ஆதரவும் கிடைக்கும். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. வம்பு வழக்கு தேடி வரும். நீங்கள் தேவையில்லாமல் அதில் சிக்கிடக்கூடாது, கவனம் தேவை. வாகனத்தில் பயணம் பண்ணும்பொழுது கவனமாக பயணம் பண்ணணும் இன்றைய தினம். சிம்மராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா வீண் விரயம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காசு பணம் நிறைய வீண் விரயம் செலவு ஆகிட்டே இருக்கும். தொழில் விருத்தி இருக்காது, கடன் இருக்கும். கடன் கட்டுறதுக்குண்டான பண தேவைகள் பூர்த்தி ஆகிருக்காது. அதுக்காக காசு பணம் வேணுமே, கடன் கட்டணுமே, இல்லைன்னா தேவையில்லாத மனசஞ்சலம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிறு சிறு மருத்துவ செலவு கூட இன்னைக்கு உண்டு. அதே போல் உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கிய குறைவு மற்றும் மருத்துவ செலவுகள் இன்றைய தினம் ஏற்படும். கவனமாக செயல்பட வேண்டிய சிம்மராசி நண்பர்கள். கன்னிராசி நண்பர்களே, குபேர சம்பத்து உண்டாகும். அது என்ன குபேர சம்பத் அப்படின்னா, காசு பணம் பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் இவங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்பு இன்றைய நாள். நடக்க வேண்டிய நிர்வாகம் அற்புதமாக நடத்தி கொடுக்கும். தொழில் விருத்தி உண்டு. நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட்டு அதிர்ஷ்டத்தை இன்றைய தினம் பார்க்கலாம். செல்வாக்கு உண்டாகும். குழந்தைகளால் நல்ல லாபம், எதிரிகளால் லாபம் உண்டு. ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அவங்க குழந்தைகளை கூட கூட்டிகிட்டு போய் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு லாபமாக அந்த விஷயம் ஃபேவராக நடக்க ஆரம்பிச்சு. உங்களுக்கு ரொம்ப நாளாக ஒருத்தர் பணம் கொடுக்காம இருக்காரு, உங்களால் முடிஞ்சது பார்த்துக்கோ அப்படிங்கிறாரு. அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு பாசிட்டிவான ரிசல்ட் ஏதாவது வரும். க்ரீன் சிக்னல் இன்னைக்கு வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லாபம் கிடைக்கும். துலா ராசி நண்பர்களே, கடன் உபாதை உண்டு.
வீண் விரயம் உண்டு, தொழில் விருத்தி இருக்காது. பல பல பிரச்சனைகள் வந்து இன்றைய தினம் இந்த துளாராசி நண்பர்கள் தானாகவே தேடிக்குவாங்க. என்னை இவங்க அப்படி சொல்லிட்டாங்களே எப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த மன வருத்தப்பட்டு இவங்க வந்து இன்றைய நாளை வந்து சிறப்பாக வாழ முடியாத ஒரு மன சங்கடத்தை கொடுத்தோம். இந்த துளாராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழிலில் ஆரோக்கியமான போட்டி இருக்கும். அது என்ன மாதிரியான போட்டினா ஆரோக்கியமான போட்டி. அவரை விட நான் ஒரு படி மேலே சம்பாதிச்சு காட்டுறேன், அவரை விட நான் ஒரு படி வந்து முன்னேறி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டி இருக்கும். இந்த துளாராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும். ஸோ கவனம் தேவை. விருச்சிக ராசி நண்பர்களே, நேர்மைக்கு யோகம் கிடையாது. ஸோ இன்றைக்கி எவ்வளோதான் நேர்மையாக இருந்தாலும் எனக்கு இதுக்கு இனிமேல் நான் ஃபேவராக நடக்கலையே அப்படின்னு இருப்பாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடன் இருக்கும். ஸோ அந்த கடன் கட்டக்கூடிய ஒரு அமைப்பு வந்து எப்படி பண்ணுறதுன்னே தெரியாமல் ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க. தொழில் விருத்தி இருக்காது. இவங்க கூட பிறந்த இளைய உடன்பிறப்பு அப்படிலாம் தந்தைக்கு உதவியாக இருப்பார்கள். தாயாருக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும், கவனம் தேவை. தனுசு ராசி அன்பர்களே, எல்லா வகைக்கும் ஒரு பயம் அப்படிங்கிறது இன்றைய தினம் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். தொழில் விருத்தி இருக்காது. காலை கடமைப்படி நடப்பது யோகம் செய்யும். மாலை நேரத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு யோகம் வேலை செய்யாது. ஸோ குடும்பத்தாரிடம் கருத்து வேறுபாடுகள் நடக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. இளைய உடன்பிறப்பு வம்பு வழக்கு அல்லது சிக்கலில் மாட்டிக்கக்கூடிய நாள் இந்த நாள். ஸோ கவனமாக நிதானமாக செயல்பட சொல்லுங்கள். மகர ராசி அன்பர்களே, பிரபலமான யோகங்கள் இன்றைய தினம் இவங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா லட்சாதிபதி யோகம் சொல்லலாம். நிகரில்லாத செல்வாக்கு, அற்புதமான லாபம், தொழில் விருத்தி, சுகம் விருத்தி, அனைத்து விதமான சௌகரியங்களும் இன்றைய தினம் நடக்கும். நண்பர்களுடைய ஆதரவு இன்னைக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். வெற்றியான நாள். ஸோ கும்பராசி நண்பர்களே, நன்மைகள் பல உண்டு. இடையூறுகள் எல்லாமே நீங்கி இனிமேலாவது நல்ல வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இன்றைய நாளில் வந்து முடிவெடுப்பாங்க. செல்வம், தொழில் விருத்தி, கீர்த்தி எல்லாமே கிடைக்கும். ராஜயோக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாள். எதிரிகளை வெல்லும் சக்தி இன்றைய தினம் உண்டு. ஆரோக்கிய குறைவு, உடலில் ஆரோக்கிய குறைவு ஏற்படும், கவனம் தேவை. சரியான நேரத்துக்கு ஓய்வு தேவை, கவனமாக செயல்படுங்கள். மீனராசி அன்பர்களே, கடன் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு எப்பவுமே ஒரு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த கடன் பிரச்சனை தீரத்துக்காக தொழில் விருத்திக்காக முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் புதிய முதலீடு இன்னைக்கு செய்யறதுக்கு முற்படுவாங்க. செயல்படாமல் இருக்கிறது நல்லது. எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்காது, மனவேதனை இருக்கும். ஸோ குழந்தைகளுக்கு சின்ன சின்ன காயங்கள் ஏற்படும். ஸோ இது போல் 12 ராசிக்குண்டான ராசி பலன்கள் இன்றைய நம்ம ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுக்கலை ஜோதிட முறைப்படி நம்ம இன்னைக்கு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ராசி பலன் அடிப்படையில் யாருக்கெல்லாம் உங்களுக்கு வந்து சிறப்பான இந்த பலன்கள்லாம் பொருந்துதுன்னு சொல்லி நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து கீழே பதிவு பண்ணுங்க. இனி வரும் காலங்களில் தொடர்ந்து இந்த ராசி பலன்களை யூடியூப் வாயிலாக நமது ஓம் வேலா ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் நம்ம லைவ் வீடியோவாகவே நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்குண்டான முயற்சிகள் வைக்க போகிறோம். ஆளுங்கள் ராணிப்பேட்டை ராஜநிலை ஜோதிடர் ரஞ்சித்குமார். நன்றி, வணக்கம்.